6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும். போதும். 4 வகையான அழிவுகளை குறித்து வேதம் சொல்லுது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும். இது அடுத்து வரக்கூடியது. கவனிங். இப்ப பஞ்சம் போயிட்டு இருக்கு வேர்ல்டு வைடு போயிட்டு இருக்கு. பட்டயத்தினாலும் அதான் ஃபர்ஸ்ட். 3ஆம் உலக யுத்தம் மாறும். இது நீங்க பாப்பீங்க. 3ஆம் உலக யுத்தம் வெடித்ததுன்னு போடுவான் பேப்பர்லயோ இன்டர்நெட்லயோ. நீங்க போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க, 4வது முத்திரைக்கான 1வது பட்டயம் தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். அதை ஒட்டி இன்னொன்று வரும் கூடவே. என்ன வரப்போகுது? பஞ்சமும் வரப்போகுது. இப்ப இருக்க நீங்க பஞ்சம் வேற. அடுத்த 7 வருஷத்துக்குள்ள ஒரு பஞ்சம் ஒன்று வரும். உலகளாவிய பஞ்சம். எந்த அளவுக்கு அந்த பஞ்சம் இருக்கும்னு சொல்லி நம்ம ஊர் டிவி சொல்லுது. இங்க பாருங்க, அடுத்த 7 வருஷத்துல அந்த பஞ்சம் எப்படி இருக்கும்னு சொல்றாங்க பாருங்க. 2030க்குள், அதாவது 7 வருஷத்துக்குள்ள 9 கோடி இந்தியர்களுக்கு சாப்பாடு இருக்காது. இந்தியாவிலேயே 9 கோடி பேருக்கு சாப்பாடு இல்லாட்டி சைனாவை யோசித்து பாருங்க, ஆப்பிரிக்காவை யோசித்து பாருங்க. நம்ம வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு பணக்கார நாடு, அதாவது நம்ம ஏழை நாடு லிஸ்ட்ல இல்லையாமா, நம்ம நல்லா இருக்கிறோம்னு சொல்றாங்க அவங்க. அப்படி சொல்லக்கூடிய இந்த நாட்டிலேயே 9 கோடி பேருக்கு சாப்பாடு இருக்காதாமா 2030 டிவியில் சொல்றாங்க. அப்போ பாதிக்கப்பட்டதான ஆப்பிரிக்கா, சைனா, 35 கோடி பேர் இருக்கிற அமெரிக்காவில் இப்பவே பஞ்சம். அப்ப எத்தனை கோடி பேர் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்கன்னு பாருங்க. எத்தனை கோடி பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்க போறாங்கன்னு பாருங்க. மிகப்பெரிய பஞ்சம் பூமி முழுக்க வரும். இது 2வது யுத்தத்தோட இது சேரும். ஒரு பக்கம் யுத்தம், நியூக்ளியர் யுத்தம் மறந்துடக்கூடாது. நியூக்ளியர் யுத்தம் வெளிப்படுத்தல் 14:4 இருக்கு, 14:12 இருக்கு, எசேக்கியேல் 38, 39 2 அதிகாரத்தில் இருக்கு. நியூக்ளியர் யுத்தத்தை பத்தி கர்த்தர் பேசியிருக்கிறாரு. நம்ம போட போற மாஸ்க் பத்தி பேசியிருக்கிறாரு. அதுல வரக்கூடியதான அழிவுகள் எப்படி இருக்கும்னு பேசியிருக்கிறார். எல்லாருக்கும் பைபிள்ல இருக்கு. நியூக்ளியர் வார். இதோடு கூட பஞ்சம் 2வது. 3வது சாவினாலும். அந்த சாவினாலும்ங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க இங்கிலீஷ்ல. சிலர் கொள்ளை நோய்ங்கிறாங்க, சிலர் இயற்கை பேரழிவுங்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து நடக்குங்கிறாங்க. 2004 உங்களுக்கு தெரியும் சுனாமி வந்துச்சு இல்லையா? சுனாமிக்கு அப்புறம் பேரழிவுகள் அதிகமாயிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு. ஆனால் 2024 இருக்கு பாருங்க, ஓப்பனிங் 1ஆம் தேதி காலையில் ஜப்பான்ல 7.6 பூமி அதிர்ச்சி. இந்த ஒரு மாசத்துக்குள்ள மட்டும் மிகப்பெரிய பேரழிவு நடந்திருக்கு. எல்லா உலகம் முழுக்க 7.3 சைனால. இது மட்டும் இல்லாமல் 40 கிலோமீட்டருக்கு எரிகுழம்பு ஒரு ஊரையே மூடிருச்சு ஐஸ்லாண்டில். இன்னும் நீங்க போய் பாருங்க, லைவா காட்டிட்டு இருக்கான். அது அப்படியே அந்த எரிகுழம்பு கக்கிக்கிட்டே இருக்குது, லைவா காட்டுறான், அது நிக்கல. இது இல்லாம ஒரு பக்கம் புயல், ஒரு பக்கம் நிலச்சரிவு, ஒரு பக்கம் பூகம்பம், எல்லாம் போயிட்டு. கவனிச்சு கொள்ளுங்க. இது 3வது. 4வது துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம். இதுக்கு நேரடியாகவே நீங்க வச்சுக்கலாம் துஷ்ட மிருகம்னு. இன்னொன்னு சொல்லலாம், என்னன்னா இப்ப வரக்கூடிய எல்லா வியாதிகளையும் பாருங்க, ஏதாவது ஒரு மிருகத்தின் பேர் சொல்லுவாங்க. அதுக்கு அது எங்க இருந்து வந்ததுன்றதுக்கு ஒரு மிருகத்தின் பேரை சொல்லுவாங்க. எய்ட்ஸ் சிம்பன்சி குரங்குல இருந்து வந்துச்சு, எபோலா வவ்வால்ல இருந்து வந்துச்சு, அப்புறம் பன்றி காய்ச்சல், அப்புறம் மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் கேமல் ஃபீவர் ஒட்டக காய்ச்சல் அப்படின்னு ஒன்று. இப்போ கொரோனா வந்துச்சுல, அது கூட என்ன சொன்னாங்க? ஊகான் மாநிலத்தில் இருக்கக்கூடியதான அந்த மார்க்கெட்டில் இருக்கிற ஏதோ மிருகங்கள்ல இருந்து கழிவுகளோ வைரஸோ அதுல இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ எல்லாத்துக்கும் பின்னாடி பாருங்க, பைபிள் சொல்ற ஒரு துஷ்ட மிருகத்தின் பேர் அங்கே இருக்கும். பைபிள்ல எதெல்லாம் துஷ்ட மிருகமோ அந்த துஷ்ட மிருகத்தின் பேர் அதுக்கு இருக்கும். பைபிள் சொன்னது 2000 வருஷத்துக்கு முன்னாடி, இவங்க சொல்றது இப்போ. இந்த 4 மரணமும் ஒன்னா சேருமா? 3ஆம் உலக யுத்தம், அதோடு கூட இயற்கை பேரழிவு, அதோட பஞ்சம், அது கூட இன்னொன்று வருமா, அதாவது கொள்ளை நோய். இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஜனங்களை கொல்லுவார்களாம். எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம். சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கால் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம். இப்ப என்ன பண்ண போறாங்க? பூமியில் கால் பங்கில் இருக்கிறவங்கள கொலை பண்ண போறாங்க. இப்ப உலகத்துல ஒரு மிக முக்கியமான காரியம் சொல்லப்படுது, டீபாப்புலேஷன். மக்கள் தொகை அதிகமாயிருச்சு, அதை குறைக்கணும். இந்த கொரோனாவை கூட அப்படிதான் சொல்லுவாங்க, அவங்க வைரஸ் உண்டாக்கி ஜனங்களை குறைக்க பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. கால் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்வார்கள். இந்த 4 வகையில் இருக்கு. கவனிங்க, இந்த நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நியூக்ளியர் யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எவ்வளோ பேர் சாகிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். எவ்வளோ பேர் தெரியுமா? 500 கோடி பேர் வரை கொல்லப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். இது பேப்பர்ல வந்த செய்தி. 5 பில்லியன் சொல்லியிருக்கிறார். சரி, அவர் தான் சொன்னாரு, ஏதோ வாய் வளரி சொல்லிட்டாரு போல அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டில் வரக்கூடிய ஒரு வார பத்திரிகையில் எழுதுறாங்க, அடுத்த 10 வருஷத்துக்குள்ள இந்தியாவுடைய மக்கள் தொகையை 70 to 75 கோடியா குறைச்சிட்டோம்னா இந்தியா வல்லரசு ஆயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்றாங்க. அடுத்த 10 வருஷத்துல எப்படி 75 கோடியா குறைப்பீங்க? இப்ப 140 கோடி இருக்கு. இந்த 140 கோடியை எப்படி 70 கோடி 10 வருஷத்துல குறைப்பீங்க?
இனிமேட்டு குழந்தைகளே இந்தியாவில் பிறக்கலன்னு வச்சுக்கோங்க. இன்னும் 10 வருஷத்துல இருக்கிற ஜனங்களை வயசானவங்க எல்லாம் சாகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா கூட 75 கோடி குறைஞ்சிருமா 10 வருஷத்துல? இனி குழந்தைங்க பிறக்கும், சாகவும் செய்வாங்க பெரியவங்க. ஆனா இவங்க எதிர்பார்க்கறது என்ன? இந்த மக்கள் தொகையை பாதியா குறைங்கன்னு சொல்றாங்க. அப்ப இவர்கள் ஏதோ ஒன்றை நமக்கு சொல்ல விரும்புகிறார்கள், ஏதோ ஒன்றை நமக்கு காஷனா கொடுக்குறாங்க. டீபாப்புலேஷன், உலகளாவிய, வேர்ல்டு வைட் பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பேப்பர்ல வந்த செய்தி, என்னுடைய செய்தி இல்லப்பா. அப்புறம் நான் பயமுறுத்துறேன், இதெல்லாம் இருக்கு. ஆனா பைபிள்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது இருக்கு. பைபிள்ல சொன்ன வசனமும் இப்ப இவங்க சொல்றதும் இப்ப கொஞ்சம் பேருக்கு என்ன தோணுது, சரி இருக்கட்டும், இவங்களும் சொல்லட்டும், ஜனங்களை நம்ம எதுக்கு இப்படி பயமுறுத்துறோம், ஜனங்களுக்கு இதெல்லாம் தெரியாம அவங்க சந்தோஷமா இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஜனங்கள்லாம் இது தெரியாம சந்தோஷமாவே செத்து போட்டுமே, இந்த விஷயம் தெரியாம செத்துட்டா நல்லதானே, நிம்மதியா சாவட்டுமே அப்படிங்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம், தெரிந்து கொண்டால் இதன் மூலமாக 2 நன்மைகள் இருக்கிறது. என்ன நன்மைகள் தெரியுமா? ஒன்று, உங்கள் மூலமாக, உங்கள் ஜெபத்தின் மூலமாக, உங்கள் சுவிசேஷத்தின் மூலமாக ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தரால் காப்பாற்ற முடியும். இது எதுக்கு உங்களுக்கு சொல்றோம்? இப்படி ஒன்று நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே எதுக்கு சொல்றோம்? இனி உங்களுடைய ஜெபம் மாறணும். நான் என் பிள்ளை, என் பொண்ணு கல்யாணம், என் பையன் வேலை, எதிர்காலத்துக்கு அவங்களுக்கு தேவையானது அதை விட்டுட்டு என் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஏன்னா நடக்க போதில் எவன் உயிரோட இருப்பான், எவன் இருக்க மாட்டான் தெரியும். கொரோனாவிலே பாருங்க, நம்ம நினைச்சா எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க. ஸ்ட்ராங்கா இருந்தவங்களாம் போயிட்டான், வீக்கா இருந்த நிறைய பேர் இவெல்லாம் போயிடுவான்னு நினைச்சவங்களாம் உயிரோட இருக்கிறாங்க. யார் போவாங்க யார் போக மாட்டாங்க நமக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் போனாலும் அவர்கள் இருந்தாலும் தேவனுக்குள் இருக்கணும், போனாலும் தேவனுக்குள் போகணும். அப்போ அவங்களை கிறிஸ்துவுக்குள்ள நடத்த வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் இருக்கு. இப்போ ஒரு அர்ஜென்சி, எமர்ஜென்சி, எவ்வளவு சீக்கிரம் சுவிசேஷம் சொல்லணுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். இந்த 7 வருஷத்துக்குள்ள இத்தனை கோடி பஞ்சம் வரப்போது, இத்தனை கோடி பேர் சாப்பிட போறாங்க, யுத்தம் வரப்போது, எல்லாம் தெரியுது. இந்த 7 வருஷத்துக்குள்ள நாம என்ன பண்ண போறோம், நாம என்ன செய்ய போறோம்? உடனே இந்த 7 வருஷத்துக்குள்ள ஒரு சேஃபான இடத்தை நம்ம போய் உட்காந்துக்கணும். தேவையானதான உணவுப் பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டோம்னா ஆண்டவர் பார்ப்பாரு. நீ சேர்த்து வை, பூச்செல்லாம் அரிக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நீ எதை சேஃப் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடம் அன்சேஃபாய் மாறும். நமக்கு சேஃப் எங்க இருக்கு தெரியுமா? அவருடைய செட்டைகளின் மறைவில் தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கு, வேற இடத்துல பாதுகாப்பே இல்லை. என்ன சொல்றீங்க? இங்கிலாந்துல பிரதமராக இருந்தார் போரிஸ் ஜான்சன். அவர்லாம் யோசிச்சு பாருங்க, கொரோனா அவர் வீட்டுக்கு அவருக்கே வந்துருச்சு. அவங்களாம் எவ்வளவு சுத்தமா, இயற்கையாவே அவங்க சுத்தமா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கொரோனா வந்த உடனே யாரையும் வீட்டுக்குள்ள விடல, அவ்வளோ தூரம் பத்திரமா இருந்தாங்க. அவர் வீட்டுக்குள்ள கொரோனா போயிருச்சு. ஸ்பெயின் நாட்டு இளவரசி அந்த அம்மாவுக்கு கொரோனா வந்துச்சு. ரஷ்ய அதிபர் புதின் அவருடைய பர்சனல் டாக்டர் அவருக்கு வந்துச்சு. அப்ப கொரோனா வராம இருக்கணும் என்ன பண்ணணும்? சானிடைசர் போடணும், மாஸ்க் போடணும், இதெல்லாம் போட்டு வந்துச்சு. எப்படி இது போடணும், போட வேணாம் சொல்லல, போட்டாலும் வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறவனை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கு. அந்த தேவன் தான் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். இப்ப வரப்போற பஞ்சத்திலும், யுத்தத்திலும், பூமி அதிர்ச்சிகளிலும், இயற்கை பேரழிவுகளிலும் இந்த ஜனங்களை காப்பாற்றுகிற பொறுப்பு கர்த்தர் நம்ம கையில் கொடுத்து வச்சிருக்கிறார். இந்த 7 வருஷத்துக்குள்ள எவ்வளவு பேருக்கு சுவிசேஷம் சொல்லணுமோ ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. சுவிசேஷம் சொல்லிட்டே தான் இருக்கணும். டெய்லி ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 2 பேருக்காவது சுவிசேஷம் சொல்லணும். நிர்விசாரமா நான் என் குடும்பம் காலைல ஏஞ்சி சமைச்சேன், தின்னேன், தூங்கினேன், சொந்தக்காரங்களை பார்த்தேன், நல்லா சாப்பிட்டேன், தூங்கினேன்னு இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாய் நிற்பீர்கள். என்ன காரணம்? ஆண்டவர் உங்களை ரட்சிப்புல நடத்துறதுக்கு நோக்கம் உங்களை மட்டும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதில்ல, உங்க மூலமா இன்னொரு கூட்டத்தை கொண்டு போவதற்கு. உங்களை கூப்பிட்டா ஒரு குரூப்பை நீங்க கூட்டிட்டு வருவீங்க அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். இருக்கிறதுலே கொடுமை என்ன தெரியுமா? அவ்வளோ பெரிய பரலோகத்துல எல்லாரும் ஆண்டவருக்கு ஆத்துமாக்களை கொண்டு 10 பேர் 5 பேர், ஆண்டவரே இவ்வளவு பேரை கொண்டு வந்தேன்னு சொல்லும் போது நீ வெறுங்கையா ஓரமா நிற்கும் போது எப்படி இருக்கும் பாருங்க. சில நேரத்தில் காணிக்கை பை வரும், சில சபைகள்லாம் அப்படியே காணிக்கை பையை கொடுத்து விடுவாங்க. எல்லாரும் போட்டுக்கிட்டே வரும்போது நம்ம காணிக்கை கொண்டு வர மறந்துருப்போம். அந்த காணிக்கைக்கார பையன் கொண்டு வரலாம் பையன், அவன் நம்மளை தாண்டி போகவும் மாட்டான். அப்படியே பையன் வச்சு நம்ம பக்கத்திலே நிற்பான். நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா? ஐயோ காசு கொண்டு வர மறந்துட்டோமே, ஏதோ ஒரு சூழ்நிலை மறந்துட்டோம். இவனும் போடுவான், ஆனால் நான் போடுறதுக்கு ஒன்றும் இல்லையே. அப்படியே யோசி தரைச்சி பார்ப்போம், அப்படியே அந்த பையனை பார்ப்போம், அவனு ஒரு 5 செகண்ட் பார்ப்பான், நம்ம போட மாட்டோம் தெரிஞ்சவன தாண்டி போயிடுவான். வீட்டில் போய் சொல்லுவோம், அவமானமா போச்சு, வருஷம் மறந்துட்டு போயிட்டேன், காணிக்க போட முடியல. யோசித்து பாருங்க, ஒரு உலக பிரகாரமான சபையில ஒரு ஆராதனையில ஒரே ஒரு பையன் கேட்டு அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை என்ற போதே நம்ம இருதயம் இவ்வளவு வாதிக்குமானால் சர்வ லோகத்திலிருந்து ஜனங்கள் அங்கே நிற்பார்கள், ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொண்டு வருவார்கள். அவர்களுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம நீ வெறுங்கையா நின்னா எவ்வளவு மனசுல கில்ட்டியா இருக்கும் பாருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்மாதாயம் பண்ணணுமா பண்ணுங்க. இனி சேர்க்கறதுக்கான காலம் இல்லை, இருக்கிறது போதும். சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா 58 வயசு வரைக்கும் ஓடி 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 சம்பாரிச்சு
58 இருந்து 70க்குள்ள சம்பாரிச்சதை ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்ணிடும். எதுக்குப்பா 58 வரைக்கும் சம்பாரிச்ச? பிள்ளைகளுக்காக. 58ல சுகர், பிபி, அப்புறம் கை கால் வலி, முதுகு வலி, கிட்னி ஃபெயிலியர் எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் போய் படுத்தா 20 லட்சம் 30 லட்சம் 58 வயசு வரைக்கும் சம்பாரிச்சதை அடுத்த 12 வருஷத்துல கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் கொடுத்து பாருங்க, உங்கள் கணக்கில் பரலோகத்தில் கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருப்பாரு. இப்போ சொல்றேன், எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கல, ஆத்மாதாயம் பண்ணுங்க, ஆத்மாக்களுக்கு செலவு பண்ணுங்க. போய் போய் உங்களுக்கு சந்திக்க முடியாத ஜனங்களுக்கு போய் ட்ராக்ஸ் கொடுங்க. அந்த ஜனங்களை கூப்பிட்டு உங்க வீட்டில் ஒரு மீட்டிங் நடத்துங்க. ஒரு 50 பேரை கூப்பிடுங்க, ரட்சிக்கப்படாதவங்களை கூப்பிட்டு வீட்டில் ஒரு மீட்டிங் நடத்துங்க. ஒரு பிரியாணியை போடுங்க, உங்க பாஸ்டர் கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண சொல்லுங்க. அதுல ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் உங்கள் கணக்கில் பரலோகத்தில் வைத்துக் கொள்வார். 10,000 ரூபாய் செலவு ஆகட்டும். ஹாஸ்பிட்டலுக்கு போய் 10,000 ரூபாய் கொடுக்கறத விட இங்க 10,000 ரூபாய் கொடுங்க, கர்த்தர் உங்களை சுகமாய் வைத்துக் கொள்வார். ஆனா ஆத்மாவும் கிடைக்கும். இன்னைக்கு கடைசி காலத்துல நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று ஆத்மாதாயம். ரெண்டாவது, இதை ஏன் உங்களுக்கு சொல்றோம்? உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்ல. ஒன்று ஆத்மாதாயம் பண்ணணும். ரெண்டாவது, இந்த இவ்வளவு பெரிய காரியம் நடக்கும்போது அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் உங்களையும் என்னையும் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார். நீங்க ஆயத்தமா இருந்தீங்கன்னா போதும். இப்போ எலியாவுக்கு தெரிஞ்சிருச்சு, 3.5 வருஷம் பனியும் மழையும் பெய்யாது, மழை வராது, தேசம் வறட்சிக்கு போகும். இது தெரிஞ்ச உடனே எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, கேரித்தாற்றங்கரைக்கு போ, அங்க போய் உட்காருன்னாரு. இது தெரிஞ்ச உடனே எலியா போயிட்டு அங்க போய் உட்காந்துட்டான், ஆயத்தப்பட்டு. அவன் என்ன பண்ண? அங்க போய் யாக்கோபு புத்தகம் சொல்லுது, அந்த 3.5 வருஷமும் எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான். இப்ப பஞ்சம் இன்னும் கொடிதாச்சு. ஆண்டவர் சொல்றாரு, அறிவிக்கிறாரு, பஞ்சம் இன்னும் கொடிதாக மாறும். நீ நேரா புறப்பட்டு சாரிபாத் விதவின் வீட்டுக்கு போ, அங்கே உனக்கு மாவும் எண்ணெயும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன் இதை முன்னாடியே சொல்றோம்? இப்படி நாம ஜெபிக்க 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 ஒன்று ஒரு கூட்டத்தை ஆதாயம் பண்ணுவோம், இன்னொன்று நம்முடைய ஆத்மாவை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். 2 காரியம் நடக்கும். இவைகளுக்கு நடுவில் கர்த்தர் அற்புதமாய் நடத்த போகிறார். போகும்போது பஞ்சம் வரப்போதுன்ட்டு சாப்பாட்டு பொருள்லாம் வாங்கிட்டு போயிடாதீங்க, பரணி மேலே வாங்கி போட்டுறாதீங்க, வீட்டுக்குள்ள போய் மூட்டை மூட்டையை அரிசி அடிக்கிறாதீங்க, அத்தனையும் பூச்சி பிடிச்சி போயிடும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், போய் கருத்தா ஜெபம் பண்ணுங்க, ஒரு பக்கம் சுவிசேஷம் சொல்லுங்க. இவைகளுக்கு நடுவில் உங்களுக்கு தேவையான காக்காவை கர்த்தர் அனுப்புவார். உங்கள் வீட்டில் இருக்கிற மாவும் எண்ணெயும் குறைவுபடாதபடி கர்த்தர் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எவ்வளோ ஒரு நாள் கூட இனி வேஸ்ட் பண்ணக்கூடாது. எவ்வளோ வேகமாக ஓடணுமோ ஓடணும், எவ்வளோ சீக்கிரம் சுவிசேஷம் சொல்லணுமோ சொல்லணும், எவ்வளோக்கு எவ்வளோ ஆயத்தப்படணுமோ படணும். அடுத்த 7 வருஷம் மிக மோசமாக இருக்கும். யுத்தங்களும் பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் எல்லா பக்கத்திலும் வரும். ஐநா சபை அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, எல்லா நாட்டையும் கைது போட சொல்லியிருக்கு. ஏன்னா இன்னொரு பெரிய வியாதி வருதாமா, இது அவங்க சொன்னது. அதை மட்டும் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். பாருங்க, கொரோனாவை விட மோசமான ஒன்று வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மோசம் 20 மடங்கு அதை விட மோசமானது வருதாமா. இது எல்லாத்துல இருந்தும் காப்பாற்றுறதுக்குலாம் மெடிசன் இப்போ அவங்க வச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. நம்மகிட்ட இருக்கிற ஒரே மெடிசன் இயேசு கிறிஸ்து தான், அவருடைய நாமம் தான், அவருடைய காயம் தான். ஆனால் இதன் நடுவிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். பாருங்க, கொரோனா வந்தபோது எந்த அரசாங்கத்தாலையும் காப்பாற்ற முடியல. பாருங்க, அவங்ககிட்ட மருந்து இல்லை, என்ன செய்வாங்க அவங்க? அமெரிக்க அரசாங்கத்தாலே காப்பாற்ற முடியல. ஆனால் பரலோக அரசாங்கம் உங்களையும் என்னையும் காப்பாற்றி இங்கே உட்கார வைத்திருக்கிறது. இனி அடுத்து வரக்கூடிய வாதைகள் எல்லாவற்றிலும் பரலோகத்தின் கரம் நம்மோடு கூட இருக்கும். கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.